நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸில் வந்து கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கும் சரிங்களா? அந்த 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து தமிழ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரியான இணைப்புச்சொல் வந்து கேட்குறாங்க. சுடர் விளக்கு டேஷ் தூண்டுகோல் வேண்டும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இருபொருள் தருக. தலை தலைன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதன்மை சிரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், இருபொருள் தருக. நிறைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சால்பு எடை. அடுத்து பாருங்கள், ஒரு பத்தி கொடுத்துட்டு ஒரு பேரப் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸில் இருக்குது சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையை வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, திருநெல்வேலி. அடுத்து பாருங்கள், பாளையங்கோட்டை தாமிரபரணி ஆற்றின் டேஷ் கரையில் அமைந்துள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிழக்கு. அடுத்து பாருங்கள், பாளையங்கோட்டையில் அதிக அளவு இருப்பவை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, கல்வி நிலையங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுவை வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். ஸோ அடுத்து பாருங்கள், சொல் பொருள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பொருத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அழுவம் வங்கம் பார்த்திங்கன்னா பெயர் திரிச்சொல், ஏம்பினான் பயின்றான் பார்த்திங்கன்னா இடைத்திரிச்சொல், அன்னமான பார்த்திங்கன்னா அலம்பினான். அழுவம் வங்கம் வந்து பெயர் திரிச்சொல், ஏம்பினான் பயின்றான் வந்து வினைத்திரிச்சொல், அன்னமான பார்த்திங்கன்னா இடைத்திரிச்சொல், கூர் களி பார்த்திங்கன்னா உரி திரிச்சொல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், சொல் பொருள் பொருத்த சொல்லியிருக்காங்க. தீர்வனா நீங்கு போவை, ஓசமம்னா அடங்கி இருத்தல், ஓர்தல்னால் வந்து நல்லறிவு, திறந்தனா தன்மையுடையன. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், சரியான தொடர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியான தொடர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியான தொடர். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள். அடுத்து பாருங்கள், அடுத்தும் சரியான தொடர் வந்து கேட்குறாங்க. இதில் எது சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, இனிய சொல்லையோ விளை நிலமாக கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்கள், பொருத்தமான பன்மை விதிகள் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், கலைச்சொல் கேட்குறாங்க. ஆடிட்டர், ஆடிட்டர்னா ஆப்ஷன் சி, பட்டய கணக்கர். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள். ஸோ இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா முதலிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கூற்று சரி, காரணம் வந்து தவறு. ஸோ கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று பாருங்கள், ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஸோ காரணம் பார்த்திங்கன்னா 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து பாருங்கள், வினை மரபோடு வந்து இணைத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடைன்னா பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, கூடை முடை. அடுத்து பாருங்கள், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக, ஒளி மரபு, டேஷ் ஆகவும் மயில் ஆகவும். அடுத்து பாருங்கள், சரியான இணைப்பு சொல் வந்து கேட்குறாங்க. ஸோ அதிக அளவில் மரங்களை வளர்ப்பும் டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏனெனில் மரங்கள் தான் பார்த்திங்கன்னா மழைக்கு அடிப்படை. அடுத்து பாருங்கள், சரியான இணைப்புச் சொல்லால் நிரப்புக. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. டேஷ் 2 நாட்கள் மழை நீடிக்கும், மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். ஆப்ஷன் ஏ. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கும், மரம் ப்ளஸ் வேர் வந்து ஆப்ஷன் சி, மரவேர். அடுத்து பாருங்கள், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கம், நாட்டுப்புறம் ப்ளஸ் பாடல் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, நாட்டுப்புற பாடல். ஸோ அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கை வந்து எழுத்து வழக்காக வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காத்தால் காப்பி குடித்தேன். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன். காப்பின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழம்பி நீர். அடுத்து பாருங்கள், நிறுத்தற் குறிகளை அறிதல். ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டனோ. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டனோ, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், மருவு கேட்குறாங்க. மயிலாப்பூர் வந்து ஆப்ஷன் ஏ, மயிலை. ஸோ மருவு தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா தஞ்சை. அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் வந்து ஸோ ஒஞ்சி அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒன்று, ஆப்ஷன் பி. ஸோ உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவுக்கு ஆடத் தெரியும் என கூறுவது வந்து ஆப்ஷன் பி, இனமொழி உடை. ஸோ அடுத்து பாருங்கள், கலை சொல்லின் பொருள் அறிந்து பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸோ டிசீஸ்னால் வந்து நோய், சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு, ஜீன்னா வந்து மரபணு, அலர்ஜினா ஒவ்வாமை. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், சரியான கலைச்சொல் லீடர்ஷிப்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தலைமை பண்பு. ஸோ அடுத்து எவ்வகை வாக்கியம் என கேட்குறாங்க. செயல்பாட்டு வினை தொடர் வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. ஸோ எவ்வகை வாக்கியம் தன்வினை தொடரை வந்து கண்டறிங்க. ஆப்ஷன் டி, பதவியை விட்டு நீங்கினான். ஸோ விடைக்கேற்ற வினா அமைத்தல் வந்து அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும்,
அடுத்து பாருங்கள், உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரியும் என கூறுவது வந்து ஆப்ஷன் பி இனமொழி உடை. அடுத்து பாருங்கள், சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடர் வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் என்று. சரியான தொடர் வந்து கண்டறிந்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். அடுத்து பாருங்கள், சரியான தொடர் வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சி இலக்கிய இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். அடுத்து பாருங்கள், அகர வரிசை வந்து கேட்குறாங்க. ஸோ அகர வரிசையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து உயிர் எழுத்து வரணும், அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து வந்து வரணும். இதில் வந்து எது சரியான அகர வரிசை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், வேர்ச்சொல்லுக்குரிய வினையாளனின் பெயர் வந்து கேட்குறாங்க. தா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தந்தவன். அடுத்து பாருங்கள், பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பனி. அடுத்து பாருங்கள், நிலத்துக்கு அடியில் கிடைக்கும் டேஷம் அரசுக்கே சொந்தம். ஆப்ஷன் பி புதையல். அடுத்து பாருங்கள், சரியான உடையை தேர்ந்தெடுத்ததுக்கு பூ டேஷ் விஷயம். ஆப்ஷன் ஏ மனம் வீசும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இதில் வந்து எது சரியானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வனவியல் ஃபாரஸ்ட்ரி. அதுதான் வந்து சரியானது. அடுத்து பாருங்கள், சரியான மரபு சொல் வந்து கேட்குறாங்க. ஆந்தை. ஆப்ஷன் ஏ அலரும். பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஊழின்னா வந்து உலகம். அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல் வந்து கேட்குறாங்க. ஒரு சொல் அல்லாதது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சில. அடுத்து பாருங்கள், இடம் வகை அறிந்து பொருந்தாத சொல் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அவர். அடுத்து பாருங்கள், அருகுற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தொலைவில். ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா 48 கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 48க்கு வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.